கரூரில் ஏமூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து வந்த ஒரு பையன், ஒரு 9 வயசு பையன் பிருத்திவிக்கு வந்து கூட்ட நெரிசலில் இறந்துடுறான். அந்த பையனுடைய அப்பா வந்து பன்னீர்செல்வம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருக்கிற ஒரு செய்தி வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு, பத்திரிகையிலையும் வந்தது. இது சம்மந்தமாக இப்போது ட்ரைம்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து நேரடியாக போய் அந்த ஏமூருங்கிற ஊருக்கு போய் அந்த பலியான அந்த பையன் பிருத்திவிக்கோடைய அம்மா கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. மிகுந்த அதிர்ச்சி தரக்கூடிய பேட்டியாக இருக்குது. எனக்கே பதபதப்பாக இருக்குது. என்னங்கடா ஒரு சினிமாவில் நடக்கிற ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா வந்து ஏற்கனவே கணவரால் கைவிடப்பட்டவர். அந்த பன்னீர்செல்வங்கிற ஒரு வழக்கு போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து வழக்கு மட்டும்தான் போட்டிருக்காரு. மற்றபடி இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இந்த பையன் இந்த அம்மா, அதாவது அம்மாவையும் இறந்து போன பிருத்திவிங்கிற பையனையும் விட்டுட்டு கடந்த 8 வருஷமாக அந்த ஆள் ஓடிப்பிட்டான். அந்த ஆள் வந்து இவங்க வீட்டுக்கு வரதில்லை, கவனிக்கிறதில்ல, எதுவுமே செய்ய வரதில்லை. கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழையும் அந்த அம்மா வச்சுட்டு தனியாக குடும்பம் நடத்திட்டு இருக்கு. பையனுடைய அம்மாவும் அந்த அம்மாவுடைய தம்பி மற்றும் அவங்க அம்மா 3 பேரும் சேர்ந்து தனியாக அந்த வீட்டில் வசித்து வராங்க. அந்த அம்மா தான் அந்த பையனை கூட்டு போயிருக்கு அந்த விஜய் கூட்டத்துக்கு. அங்கே தான் அந்த பையன் மிதிப்பட்டு இறந்துருக்கான் மூச்சு திணறி. ஸோ நியாயமாக நிவாரணம் எங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வழக்கை அந்த பன்னீர்செல்வம்ங்கிற இந்த பையனோட அப்பா வந்து போட்டிருக்கிறதா ஒரு செய்தி வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது, நிவாரணம் அரசு அறிவிச்சிருக்கு, விஜய் சார்பாக தாவக கட்சி சார்பாக நிவாரணங்கள் அறிவிச்சிருக்காங்க. தாவக தரப்புலேருந்து வந்தவங்க வந்து அவங்க அப்பாவுடைய தகவல்கள் கொடுங்க, அவங்க அப்பா தான் உண்மையான வாரிசு, அவங்க அப்பா கிட்ட தான் பணம் சேரணும், அவங்க அப்பா பேரில் தான் நாமினி போடணும், இந்த பையன் இறந்ததுக்கான நிவாரணம் அவங்க அப்பாட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ரூஃப்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனதாகவும், அதன் பேரில் இவங்க வழக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதற்கான டீட்டெயிலாக இந்த யூடியூப் சேனலில் ட்ரைப்ஸில் வந்து விளக்கமாக வந்து அவங்க அந்த காணொலி இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ கேவலமாக மட்டமனகரமான அரசியல்வாதியாக விஜய் மாறிட்டு இருக்கான்னு பாருங்கள்.